இருடா, வர சொல்லுங்க. என்ன ஆண்டாடுது? ஒரு மனுஷன் குடிக்கிறதே பிரச்சனை தான். ஆனா இவன் காலங்காத்தாலே குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறான். அவன் குடிச்சா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் என்ன பொழுது போகாம குடிச்சிட்டு வந்தா நினைச்சீங்களா? நீங்க கொடுத்த காயத்துக்கு மருந்துன்னு நினைச்சு குடிச்சிருக்கான். அப்படி அபார்ஷன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? கபடி செலக்ஷன் தானே, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கலந்துக்கிட்டா போச்சு. ஆனா இப்ப நீங்க அபார்ஷன் பண்ணி இதுக்கப்புறம் குழந்தைய பிறக்காம போச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வேணா அது ஒரு சாதாரணமான டீம் செலக்ஷனா தெரியலாம், ஆனா எனக்கு அது எவ்வளவு பெரிய கனவு தெரியுமா? அதுக்காக அபார்ஷன் பண்ணுவீங்களா? அது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? முதல்ல குடும்பம் தாங்க முக்கியம், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். நீங்க அவருக்கு தான் ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. டேய் என்ன அவன் யாருன்னு மறந்துட்டியா நீ? என்னடி பேசுற? அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறான் நம்மளுக்கு, அதெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்கிறியா நீ? நான்லாம் எதையும் மறக்கல, உங்க ஃப்ரெண்டு தான் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து பேசிட்டு இருக்க. குடும்பத்தையும் குடும்ப வாழ்க்கைய பத்தியும் பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஆமாங்க, எனக்கு குடும்பத்தை பத்தி பேச தகுதி இல்லதான். ஏன்னா எனக்கு குடும்பமே இல்லை. அதனாலதான் நீங்க அபார்ஷன் பண்ண போறீங்கன்னு இவன் என்கிட்ட சொன்னதும் நான் துடிச்சு போய் ஓடி வரேன். ஏன்னா என் ஃப்ரெண்டும் என்ன மாதிரி குடும்பம் இல்லாம ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் ஓடி வந்தேன். இந்த அளவுக்கு தாண்டா உன்னால அங்கேயே வர வேண்டான்னு கேட்டியா நீ? பரவாயில்ல மாப்ள, உன் வைஃப் யாரு? எனக்கு சிஸ்டர் தானே.